இதுவரைக்கும் தேவேந்திர மக்கள் போராடினாங்க. முதல் முறையாக மறவரும் கோடாரும் நாடாரும் பிள்ளைமாரும் வன்னியரும் கவுண்டரும் முதலியும் மூப்பனாரும் செட்டியும் சேர்ந்து கொண்டு நாங்கள் தமிழர்கள் எங்கள் தேவேந்திர வேளாளர்களை வெளியேற்று என்று போராடுகிறோம். வெளியேற்றா அவன் அண்ணன்டா, என் தம்பிடா, அவன் என் கூட இருக்கணும் வா. இல்லங்க, அவரை வெளியேற்றிட்டா அந்த 7.5 இடஒதுக்கீட்டுல அவருக்கு எங்க கொடுக்கிறது? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எங்க ராஜா கொடுத்த? உங்க அப்பா வீட்டு சொத்தை கொடுத்தியா? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எப்படி கொடுத்த? 10 விழுக்காடு உயர் சாதி, ஆனா ஏழை. உயர் சாதி ஏழை இருக்கலாம், ஆனா நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள், எங்களுடைய தொன்றுகட்ட வரலாறு பாரம்பரியம் கலாச்சாரம் இருக்கிறது. எங்களை இழிவுபடுத்தாத. எனக்கு வேண்டாம், எனக்கு பிசிஆர் வேண்டாம், எனக்கு எஸ்சி பட்டியல் வேண்டாம். வெளியேற்றுறா. வெளியேற்றி எங்க வைக்கிறது? பிசில வை, எம்பிசில வை, இல்ல புதுசா ஒரு கிளாஸ் உருவாக்கு. உனக்கு சுதந்திர சொல்லியா தரணும் உருவாக்க. புது சட்டம் ஏத்துற. ஆட்சிக்கு பாஜக ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 80 சட்டங்களை இரவோடு இரவாக ஏத்துறிய. இரவோடு இரவாக பணம் செல்லாதுன்னு சொல்றிய. இரவோடு இரவாக ஜிஎஸ்டி போடுறிய. அப்படி அறிவிக்க வேண்டியதானே? நான் நரேன்ஷன், நீங்க ட்ரெவென்ஷன் அப்படின்னு மட்டும் பேச தெரியுது. அப்ப நம்மளுக்கு கைதிட்டு ஓட்ட போட்டாங்க. ஒரே விடிவுதான். ஒட்டுமொத்தமாக நாங்கள் தேவேந்திரராக நின்னால் நமக்கான விடிவு கிடையாது. நாம் தனித்தனி சாதியா நின்னா விடிவு. நாம் தமிழர் என்று நின்றால் மட்டும்தான் நமக்கான விடிவு. அதைத்தான் நான் சீமான் இங்கே சாத்தியப்படுத்துகிறார். இது குறிப்பிட்ட கட்சிக்கு எதிரான போராட்டம் இல்ல. இது ஒரு சாதி கட்சி இருக்குங்க, அந்த சாதி கட்சிக்கு தேவேந்திர ஓட்டு போடுறாங்க, அந்த ஓட்டை சீமான் பறிப்பதற்காக தேனியில கூட்டம் போடுறான்னு யாராவது நினைச்சீங்கன்னா சத்தியமா இல்ல. அண்ணன் சீமான் அப்படி போட்டிருந்தா தேவேந்திர வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்று போட்டிருப்பாரு. அவர் போட்டது ஓட்டுக்காக இல்ல, நம்முடைய உரிமைக்காக என்பதனால தான் எங்களை வெளியேற்று போடுகிறார்.